Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒரு சிலர் டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த புதுசாக வந்திருக்கிற பேட்ச் சார் இந்த ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபெபினாக்கி யூஸ் பண்ணுறது நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக ரீடெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் சில டவுட்ஸ் இருக்கலாம். அந்த டவுட்ஸை மேபி இந்த வீடியோவில் கிளியர் ஆகலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்சனலாக நீங்கள் எப்படி அவங்களுடைய டவுட்ஸ் கேட்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த மூலிமா டவுட்ஸ் கேட்குங்க. உங்களுக்கு நான் தெளிவாகவும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கேன். பர்சனலாக ஜாயின் பண்ணவங்க நீங்களும் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கொடுத்துருக்க பாருங்கள், கேட்டு நீங்கள் கற்றுக்கலாம். சரி, ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட்டை நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ட்ரெண்ட் ஒரு நல்ல ஃபாலிங்கில் இருக்குது, அதாவது நல்ல மார்க்கெட் ஒரு கீழே வந்துட்டுருக்குது, இல்லை மேலே போயிட்டுருக்குது. அப்படின்ற சமயத்தில் இந்த புல் பேக், அதாவது நம்ம சொல்லுவீங்க இப்போ ஒரு ப்ரைஸ் கண்டினியூவாக மேலே போகிறதில்ல. ஏன்னா அவன் மேலே ஒரு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் மேலே போகும், ஒரு ஸ்டெப் கீழே அதுக்கப்புறம் மேலே போகும். ஒரு ட்ரெண்டு இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் கீழே வரனா கூட கண்டினியூவாக ஃபால் ஆகாது. கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன் அகைன் ஃபால் ஆகும், லைட்டாக கரெக்ஷன் அகைன் ஃபால் ஆகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுங்க, இப்போ கரெக்டாச்சு ஒரு ஃபால் சின்ன கரெக்ஷன் ஃபால் இந்த மாதிரி தான் மார்க்கெட் எந்த மார்க்கெட்டில், நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்டும் சார்ட் இப்படி தான் ரன் ஆகும். இதை கற்றுக்கிறது தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகே, நிறைய பேருக்கு ஃப்ரைடேஸ் எப்படி சார் சொல்லித்தரோம். ஃப்ரைடேஸ் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா 45 days உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முழுசாக அதில் இன்வால்வ் ஆகணும். நிறைய விஷயங்களை நுணுக்கங்களை கற்றுக்கணும், டைம் எடுக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும் தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். சரி, இப்போது ப்ரைஸு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் தான் கீழே வருது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபெபினாக்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ ஃபால் ஆகுது இல்லைங்களா, இந்த புல் பேக் எவ்வளோ தூரம் வரும், எவ்வளோ தூரம் வர்றதுக்கான போகும் அப்படின்றத நம்ம கரெக்ஷன் பண்ணுறது தான் ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட். அதாவது புல் பேக்கில் எவ்வளோ சப்போர்ட் ஒர்க், மேலேருந்து ஒரு பால் கீழே போடுறோம். ஸோ அது எவ்வளோ பவுன்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபெபினாக்கி நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பவுன்ஸ் ஒரு அதனுடைய பாலோடைய வெயிட் எப்படியும், ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேஷன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரைஸ் கூட இந்த ஆங்கிளில் எவ்வளோ பவுன்ஸ் ஆகும், இந்த ஆங்கிளில் எவ்வளோ பவுன்ஸ் ஆகும், இல்லை கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட்டில் இந்த இதில் எவ்வளோ பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி சார் கணக்கு எடுத்துக்கலாம், எது கரெக்டான ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எதுவும் இதுதான் 100% கரெக்டில் யூகம், இது இந்த இடத்துல வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போது நான் இங்கேருந்து இந்த பவுன்ஸ்லேருந்து கணக்கு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ சார் வந்துச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக் டவுன் அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த பிரேக் டவுனில் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் லோ கிடச்சிச்சு இல்லையா, ஸோ இதனுடைய பவுன்ஸ் பேக் எதுவும் ப்ரைஸிங் இந்த கால்குலேஷன் ப்ரைஸிங் சொல்ல நம்ம ஒரு கணிக்கலாம். அதாவது இதில் என்ன டிஸ்டன்ஸ் வருது, இதுக்கு முன்னாடி 0.36382 0.5 அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.618 இந்த லெவல்ஸ்லாம் வரும்ல. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பவுன்ஸ் பேக் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல், இங்கே ஒரு லெவல், இங்கே ஒரு லெவல், இங்கே ஒரு லெவல், 2-3 லெவல் இருக்குது பாருங்கள். இது பவுன்ஸ் பேக் எது வரை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ரைஸ் ஒரு வேளை 0.618க்கு மேலே க்ளோசிங் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 0.618க்கு மேலே ப்ரைஸ் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் ப்ரைஸ் சஸ்டனாக சொல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட புல் பேக்கு இந்த 0.618க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் புல் பேக் ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட்டம் பார்க்கலாம். இங்கே நான் ஷார்ட் சைட் பண்ண போகிறேன், ஆல்மோஸ்ட் கீழே வந்துச்சு, முக்கால்வாசி தூரம் கடந்துச்சு, நம்ம இங்கே அகைன் கீழே வரும் அப்படின்றது ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. மேபி இங்கே பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் ரிகவர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனால் உங்களுக்கு 50%க்கு கீழே உங்களுக்கு ஒரு லோ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயா இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருந்தால் கூட அகைன் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணியிருக்கலாம். இது ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட்டில் பேசிக். சரி, இப்போ அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிச்சு சார், இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் போட்டுங்க. ஸோ இங்கே டவுன் சைட் போட்டுங்கன்னா அவன் ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி எங்கே வருது, 0.236 கிட்ட ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. எங்கே இந்த இடத்துல ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு 0.236. ஸோ இந்த பவுன்ஸ் பேக் இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆனால் என்னாகும், இந்த ப்ரீவியஸ் 18,200 0.382 இந்த இடத்துல இங்கே டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் லெவல், ரெண்டாவது லெவல் இந்த லெவல், மூணாவது லெவல் இந்த லெவல். ஸோ இந்த 3 லெவலில் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணி
யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட். இது நீங்கள் அப்சைட்லையும் சேம் அதே மாதிரி தான். ட்ரெண்ட் அப்சைடில் போகக்கூட ரீட்ரேஸ்மெண்ட் கணக்கு எடுத்துகிட்டு இங்கே நம்ம லோ எலோ ஃபாண்ட் கனெக்ஷன் இங்கே ப்ரைஸ் மேலே மூவ் ஆகும். ஸோ இதில் 0.382 இருக்குது, 0.236 இருக்குது, 0.5 இருக்குது அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி இங்கே இந்த ஹையர் ஃபார்மேஷன் ப்ரைஸை ரிவர்சபிள் எடுப்பாங்க. இது அப் சைடில். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருந்து டவுன் சைடில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபெபினாக்கியை யூஸ் பண்ணி கற்றுக்கணும். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண ப்ரைஸேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களும் வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.